அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 20/12/2025 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் மார்கழி 5ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் மன்னரை சேர்ந்தொழுகல். குறள் 698. இளையர் இனமுறையர் என்றிகளார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். தெளிவுரை. அரசரை இவர் எமக்கு இளையவர், எமக்கு இன்ன முறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்துமாறு நடக்க வேண்டும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: மிதுனத்தில் குரு வக்ரமாகவும் விளிம்பாகவும், சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் செவ்வாய், சந்திரன், சூரியன், அதோடு கூட விளிம்பில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் விளிம்பாக. கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இறை தொடர்பான விஷயங்கள் மீது இன்று ஆர்வம் அதிகரிக்கும். நிம்மதிக்காக பயணங்கள் சென்று வருவீர்கள். நீங்கள் செய்து வரும் வேளையில் பணி உயர்வு, வேண்டியபடியான இடமாற்றம் ஏற்படும் என்று. தொழில் வளர்ச்சி இருக்கும் என்று. குழந்தை பிறப்பு தாமதம் அதிக எதிர்பார்ப்பை கொடுக்கும் அனைவருக்கும். குடும்பத்தில் குழந்தை பிறப்பு தாமதம், அதற்கான மருத்துவ சிகிச்சை நாடுவீர்கள் பலரும் என்று. சுய கௌரவம் தொடர்பாக சதா எதிர்பார்ப்புடனே இருக்கும் உங்களுக்கு பாருங்கள், இன்று பல அவமானங்களை கடந்து வரக்கூடிய சூழல் உண்டாகும். வெளி உலகத்திற்கு ஒரு மாதிரியும் தனக்கு நெருக்கமானவர்களிடம் வேறு மாதிரியுமாக இரண்டு குணங்கள் இருக்கும் சிலருக்கு இன்று சமூகம் தவறாக நினைக்கும் விஷயங்களை கூட செய்து பார்க்க ஆசை ஏற்படும். கவனம் இருக்கட்டும். சிலர் இன்று போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வருவீர்கள். இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். சிலருக்கு இரட்டை குழந்தை பிறக்கும். சொந்த தொழில் செய்ய சாதகமான சந்தர்ப்பம் அமையும். சூட்சுமமான யுக்தி மூலம் பெரிய ஒப்பந்தம் கிடைக்கும் என்று. வருமானம் தொடர்பாக சதா குழப்பத்தில் இருக்கும்படியான சூழல்தான் சிலருக்கு. நிலம் தொடர்பான வழக்குகளை சந்திப்பீர்கள் சிலர். பலவிதமான திறமை இருந்தாலும் அதை பிறருக்கு புரிய வைக்க போராட்டம்தான் இன்று. ஆனாலும் இன்று வேலை செய்யும் இடங்களில் ஒரு முக்கிய விஷயத்திற்கு முடிவெடுக்க உங்களிடம் கேட்பார்கள். அந்த அளவிற்கு அலுவலகத்தில் உங்களின் மதிப்பு உயரும் என்று. அலுவலகத்தில் வெளியூர் செல்ல திட்டமிட்டது வேறொரு நாள் என்று ஒத்திவைக்கப்படும் என்று. இன்று பணம் வீடு தேடி வீட்டிற்கே வரும். அது செட்டில்மெண்ட் பணம் அல்லது கடன் அல்லது சீட்டு பணம் இப்படியாக இருக்கலாம். பொதுப்பணி என்றால் ஓடிப்போய் செய்யும் ஆர்வம் கொண்ட உங்களுக்கு இன்று தொழில் மற்றும் பணி விஷயத்தில் எப்பொழுதும் தொடர்ந்து அவமானங்கள் நிகழ்வது போல தோன்றும். பெண்கள், உங்கள் கணவர் கண்ணியமானவர்தான். ஆனால் இன்று அவருக்கு நடக்க இருக்கும் திடீரென அவரது கௌரவத்திற்கு வர இருக்கும் பிரச்சனைக்கு நிச்சயம் துணை நிற்பீர்கள். தூர போயின துன்பங்கள் எல்லாம் என்பது போல இதுவரை இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். இயந்திர நுட்பம், மருத்துவ கல்லூரி, ரசாயனம், சமூகவியல், மேலாண்மை, வேளாண்மை போன்ற கல்விகள் கற்க சிலர் முடிவு எடுப்பீர்கள் என்று. பயிற்சி அளிக்கும் குணம் ஏற்கனவே இருப்பதால் எதற்கெடுத்தாலும் கருத்து சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். என்றும் அப்படித்தான். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மன அழுத்தம், கெண்டைக்காலில் அரிப்பு, வயிற்று உபாதைகள், வாதம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படும். சிறுநீரக தொற்று, சர்க்கரை நோய், சுரப்பிகள் பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனையை குடும்பத்தில் ஒருவர் சந்திப்பார் என்று. இன்று நீங்கள் பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர், டியூஷன் சென்டர், ட்ரஸ்ட், நீதிமன்றங்கள், கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று கஜலட்சுமி, திருமலை, சிவகணேஷ், ராஜகணபதி, துர்க்கைராஜ், கேசவராஜ், சடையப்பா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று சமையலில் சுண்டைக்காய், பாகற்காய், முள்ளங்கி, பீட்ரூட், கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று மஞ்சள், வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.